தோழர்களுக்கு வணக்கம். மகிழ்வன் செந்தில் பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஏப்ரல் 10th வந்த மீடியாஸில் வந்து அந்த நியூஸை பற்றி தான் பேச போகிறோம். அந்த ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குற பாருங்களேன். சென்னை மாநகர காவல் ஆணையர் கிரைண்டர் ஆப் செயலியை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பரிந்துரை கடிதம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, பதியப்படும் ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் 10ல் 5 வழக்குகள் இந்த செயலியை பயன்படுத்துவார்கள் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனால் அவங்க பரிந்துரைத்திருக்காங்கன்ட்டு இந்த நியூஸை பார்த்தோம். பட் இந்த நியூஸை பார்க்கும்போது என்னுடைய அப்சர்வேஷன் வந்துட்டு அருண் அவர்கள் வந்து ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான் அவங்க பிரெயினில் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஸோ இன்றைக்கி நான் மெயினாக இங்கே பேச போகிறது இந்த கிரைண்டர் செயலினா என்ன பர்பஸ்க்கு இதை பயன்படுத்துகிறாங்க, இதில் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அப்புறம் அருண் ஐபிஎஸ் அவங்க வந்துட்டு பரிந்துரை கடிதம் தமிழக அரசுக்கு போட்டிருக்காங்க. இதற்கு எல்ஜிபிடி மக்கள் சார்பாக நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கோங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேம்மா. முதல்ல அருண் ஐபிஎஸ் உடைய லெட்டர்ஸுடைய நகல் நம்ம யாருக்கும் கிடைக்கல. ஸோ அதனால் அந்த நகலில் என்னென்ன சாராம்சங்கள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா கொடுத்துருக்காங்க நம்மளை எதுவுமே தெரியாது. வெறுமனே 5 out of 10 10ல் 5 பேர் இதை பயன்படுத்துகிறாங்கன்னு மட்டும் போட்டிருக்காங்க. பட் ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லும்போது 2024 எத்தனை வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டது, இதில் எத்தனை பேர் இதை பயன்படுத்தினாங்கன்ட்டு நீதிமன்றம் தான் எல்லாமே உறுதிப்படுத்தணும். ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டாலாம் கரெக்டாக சொல்லியிருப்பாங்களான்னு எல்லாம் எனக்கு சுத்தமாக நோ க்ளூ, நோ ஐடியா. ஸோ அதனால் அந்த லெட்டரோட நகலை கிடைக்காம அந்த ஒட்டுமொத்த லெட்டருமே தப்புன்னு நம்ம கமெண்ட் பண்ண வேணாம். பட் இங்கே வந்து பேச போகிறது இந்த செயலியோட பற்றி முதல்ல பேசுகிறேன். அப்புறம் அட்வான்டேஜ், ட்ராபேக்ஸ், அப்புறம் என்னென்ன ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்தோங்கிறத பற்றி நான் பேசுகிறோமா. முதல்ல அந்த கிரைண்டர் ஆப் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறேன். அந்த காலத்தில் திருநங்கைகள் வீட்டை விட்டு வெளியே துரத்தும் போது திருநங்கைகள் வெளியே வந்து தேடும்போது தன்னை ஒற்றிய இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் தேடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு முழு நிறைவை கொடுக்கும், தங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கிறதற்கும், தங்களுடைய அடுத்த கட்ட ப்ராசஸ், அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், அடுத்த கட்டமாக எல்லா விஷயங்களுமே தன்னை ஒற்ற ஒரு நபரை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சிமிலர்லி கிரைண்டர் ஆப்புங்கிறதும் வெரி சிம்பிள். தன்னை ஒற்று இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப், ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், தன்னை போல் இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப் தான் கிரைண்டர் ஆப். அதை பார்த்துட்டு அவங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன அடுத்தவங்க பெட்ரூமை எட்டி பார்க்குற நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஓகே, நீதிமன்ற தீர்ப்பும் அதான் ஒன்று சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்ததும். அடுத்தவங்க பெட்ரூமை எட்டி பார்க்குறது நம்ம டியூட்டி கிடையாது. சிமிலர்லி இந்த கிரைண்டர் ஆப் தன்னை ஒற்று இருக்கக்கூடிய எல்ஜிபிடி பர்சன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் கிரைண்டர் ஆப். ஓகேவா? இதில் அட்வான்டேஜ் இருக்குது, ட்ராபேக்ஸ் நிறைய இருக்குது. நான் கண்டிப்பாக ட்ராபேக்ஸில் இந்த ஆப் பர்ஃபெக்டான ஆப் நான் அக்ரி பண்ண மாட்டேன். பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அதை பற்றி பேசுகிறேன். முதல்ல இதில் அட்வான்டேஜஸ் என்ன இருக்குன்னா, இந்த ஆப் பயன்படுத்துகிறவங்க தன்னை ஒற்று இருக்கக்கூடிய பர்சனை பார்த்து பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, கம்மிங் அவுட் ஆகக்கூடிய பர்சன்டேஜ். அதனால் ஒரு பெரிய ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன நடக்குதுன்னா, அந்த லாவெண்டர் மேரேஜ்னு சொல்லக்கூடிய கொடிய திருமணங்களுடைய ரேஷியோ படிப்படியாக குறையுது. இப்போ ஒரு கே பர்சன் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணால் அந்த பெண் தன்னுடைய லைஃப்பை கம்ப்ளீட்டாக மாற்றிக்குவா. எதிராவா டிவோர்ஸ் போவா, இல்லை பல பெண்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிற டேட்டாஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். இல்லை அவங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு டிவோர்ஸ் போகிறாங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறதே நம்ம கண்கூட பார்க்குறோம். ஏன்னா அஸ் அ கம்யூனிட்டி பீப்புளாக நம்மளுக்கு தெரியும் இந்த லாவெண்டர் மேரேஜோட இம்பாக்ட் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு. இப்போ இந்த ஆப்பை யூஸ் பண்ணுற பல நபர்கள் இப்போ கம்மிங் அவுட் ஆகிறாங்க. ஆமாம், நான் கேயாக இருக்கிறேன், நான் எல்ஜிபிடி மெம்பராக இருக்கேன்னு ப்ரௌடாக சொல்லிட்டு வெளியே வரும்போது இந்த லாவெண்டர் மேரேஜுங்கிற அந்த கொடிய திருமணங்களுடைய பர்சன்டேஜ் படிப்படியாக குறையும் போது இதில் அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஓகேவா? தட் இஸ் அ ப்ரைமரி அட்வான்டேஜாக நான் இங்கே பார்க்குறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்க தன்னை ஒற்ற நபரை பார்க்குறாங்க, இல்லை ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க, இல்லை இணை தேடுறாங்க, இல்லை கெட் டுகெதர் பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்கன்னா அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். இல்லை செக்ஷுவலாக கூட அவங்க மீட் பண்ணலாம். ப்ரைமரியாக அதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போக வேணாம். அதான் அடுத்தவங்க பெட்ரூமை எட்டி பார்க்குறது நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஓகேவா? வெரி சிம்பிள். கிரைண்டர் ஆப் வந்துட்டு தன்னை ஒற்று இருக்கக்கூடிய நபரை பயன்படுத்துறதுக்கு, தன்னை ஒற்று இருக்கக்கூடிய நபரை பார்ப்பதற்கும் தங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண பயன்படுத்தக்கூடிய ஆப் தான் கிரைண்டர் ஆப். இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ், டிஸ்அட்வான்டேஜ். அருண், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இட்ஸ் ட்ரக்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. எங்களை பொறுத்தவரை ட்ரக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா எங்கள் கையில் இல்லை. அது நாங்கள் ப்ரைமரி இஷ்யூ நாங்கள் பார்க்கல. நான் டேட்டா எங்கள் கையில் இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் அது ப்ரைமரி இஷ்யூன்ட்டு. இப்போதைக்கு ப்ரைமரி இஷ்யூ இந்த ஆப்பில் என்ன இருக்குன்னா, எதிர்பாலின ஈர்ப்பினர், ஹைட்ரோசெக்ஷுவல் பீப்புள், ஸ்ட்ரைட் பீப்புள் தான் இந்த ஆப்பை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அவங்க உள்ளே வந்துட்டு இந்த கே பர்சன்ஸை தப்பாக ஒரு இடத்துக்கு அடித்து பிடிச்சி மணி பிடுங்கிறது, செயினை பிடுங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. இது டே ஒன்லேருந்தே நடக்குது. உங்களுக்கு இப்போ ஏன் டேட்டா அதிகமாக தெரியுதுன்னா, முன்னாடி எல்ஜிபிடி மக்கள் பாதிப்புக்குள்ளார யாருமே நீதிமன்றத்தோடைய படிக்கட்டோ இல்லை காவல் நிலையத்துக்கோ போக மாட்டாங்க. ஏன்னா சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு அகென்ஸ்டாக இருந்தது. இப்போ சட்டத்திட்டங்கள் எல்ஜிபிடி மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இருக்கிறதுனால பாதிக்கப்பட ஒவ்வொரு
எல்ஜிபிடி மக்கள் தைரியமாக காவல் நிலையத்தோட படிக்கட்டை ஏறி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு டேட்டா அதிகமாக தெரியும். இல்லை எங்கள் அடிச்சு பிடுங்குறாங்க, இந்த ஆப்பை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணாங்க. டே ஒன்லேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. எல்ஜிபிடி மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்கிறத பதிவு பண்ணுறேன். ஸோ ப்ரைமரி இஷ்யூ இதுதான். ஹெட்ரோசெக்ஷுவல் பீப்புள், ஸ்ட்ரைட் பீப்புள், சமூக விரோதிகள், அப்பார்ட் ஃப்ரம் எல்ஜிபிடி பீப்புள், அவங்க தான் இங்கே இந்த ஆப்பை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த ஆப்பை முற்றிலும் தடை பண்ணணும்னு சொல்கிறது இட்ஸ் நாட் அக்செப்டபிள். தட் இஸ் அ ப்ரைமரி இஷ்யூ. ரெண்டாவது இஷ்யூ டிசீஸ், இந்த ஹெச்ஐவி ரிலேட்டட் டிசீஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது இந்த ஆப் மூலயமா. கண்டிப்பாக அதை அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நல்ல எஜுகேஷன் இருக்கிறவங்க கூட இந்த ஆப்பில் தப்பான ஒரு பர்சனை மீட் பண்ணி தப்பான டிசீஸை வாங்குகிற ப்ராப்ளமும் நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம் டேட்டா. ஸோ அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தேர்ட் வந்து நீங்கள் சொன்ன அந்த ட்ரக்ஸ் இஷ்யூ, போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஹானஸ்ட்டாக நாங்கள் செய்தித்தாள்களையும் ஊடகத்திலையும் பார்க்குறோம். ரீசெண்டாக கூட தாம்பரத்தில் 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க இந்த போதைப்பொருள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி. அந்த மாதிரி ஒரு சில டேட்டாஸ் தான் நாங்கள் மீடியாவை பார்க்குறோம். ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா எங்கள் கையில் இல்லை. அதனால் 3வது ட்ராபேக்ஸை வந்து நீங்களே அதை கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா இல்லை அதை தெளிவாக பேசுறதுக்கு. ஸோ ப்ரைமரியாக ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து ஹெட்ரோசெக்ஷுவல் பீப்புள் இங்கே ரொம்ப தப்பாக எல்ஜிபிடி மக்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது ப்ரைமரியாக இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அது அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டிய வேலை என்ஜிஓஸும் இல்லை தமிழக அரசும் அது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இந்த 3 தான் மேஜர் ட்ராபேக்ஸாக பார்க்குறோம். அப்புறம் ரெப்ரசன்டேஷன்ஸ், இப்போ பரிந்துரை கடிதம் அருண் ஐபிஎஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி நம்மளும் 2 ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் டிஜிபி ஆஃபீஸ் அவங்களுக்கும் அண்ட் தமிழக அரசு சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட மற்ற துறைகளுக்கும் அனுப்பியிருக்கும் 2 ரெப்ரசன்டேஷன். ஏன் 2 ரெப்ரசன்டேஷன்? முதல் ரெப்ரசன்டேஷனில் இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, இந்த லேவெண்டர் மேரேஜோடைய ரேஷியோ குறையிறதுனால இந்த பெண்கள் குழந்தைகளுக்கு இந்த ஆப் எவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணுதுங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு முதல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது ரெப்ரசன்டேஷன் சொல்யூஷன் ஓரியன்ட். கண்டிப்பாக சமூக விரோதிகள் கிரைண்டர் ஆப் மட்டும் இல்லை, எந்த ஆப்பையும் சமூக விரோதிகள் மிஸ்யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக நீங்கள் இன்ஸ்டாவை எடுத்தாலே எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம். இன்ஸ்டா காதலன், மர்டர், சூசைட்னு எவ்வளோ பார்க்குறோம். அதுக்கு நீ எல்லா ஆப்பையும் தடை பண்ண வைக்க முடியாது. கரெக்டாக. ஸோ அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல தான் நம்ம காவலர்கள் ரொம்ப ஆக்டிவாக செயல்படணும். எஸ்பெஷலி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஆக்டிவாக இதை ஹேண்டில் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். இதை தான் ப்ரைமரி அட்வான்டேஜாக கொடுத்துருந்தோம். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷனில் ப்ரைமரி அதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தோம், லாவெண்டர் மேரேஜோட இம்பேக்ட் குறையுன்ட்டு. ரெண்டாவது ரெப்ரசன்டேஷன் சொல்யூஷன் ஓரியன்ட் ரெப்ரசன்டேஷன். சொல்யூஷன் ஓரியன்ட் ரெப்ரசன்டேஷனில் தான் உங்கள் டிபார்ட்மெண்ட் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ரென்த்னிங்காக இல்லை எவ்வளோ ஆக்டிவாக ஒரு இன்னோவேட்டிவாக கொஞ்சம் அவுட் சைட் த பாக்ஸ் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி சொல்யூஷன் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் அது கொடுத்துருக்கோம். ரொம்ப டீட்டெயில்டாக சொல்யூஷன் நம்ம பற்றி பேச வேணாம், ஏன்னா தே வில் டேக் கேர், அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும். ஸோ சொல்யூஷன்ஸும் நம்ம கொஞ்சம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. ஸோ இந்த 2 ரெப்ரசன்டேஷனும் அனுப்பி விட்ருக்கோம். நம்ம அருண் ஐபிஎஸ் டிஜிபி ஆஃபீஸ் அண்ட் சமூக நலத்துறை சம்மந்தப்பட்ட மற்ற துறைகளுக்கும் அனுப்பியிருக்கோம். ரைட். முக்கியமாக தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எனக்கு இந்த பழமொழியை அருண் ஐபிஎஸ் அவங்க அனுப்பின லெட்டரோட கம்பேர் பண்ண விரும்புகிறேன். தமிழில் ஒன்று சொல்லுவாங்கள்ல, மூட்டைப்பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொளுத்தின கதையாக சொல்லுவாங்க. சிமிலர்லி அருண் ஐபிஎஸோடைய லெட்டர், அருண் சாருடைய லெட்டர் நான் அப்படி தான் பார்க்குறேன். எங்களால் மூட்டைப்பூச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் வீட்டையே கொளுத்தி விட்ருங்கிற மாதிரி தான் அவருடைய லெட்டர் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, ஒரு இப்போ வீட்டை கொளுத்த அவர் முயற்சி பண்ணாருன்னா இருக்கிற மூட்டை பூச்சிகள்லாம் பறந்து போய் வேறு எங்கேயாவது அக்கமடேஷன் தேடிக்கும். சிமிலர்லி இந்த ஆப்பை நீங்கள் தடை பண்ணிங்கன்னா சமூக விரோதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஆப்பை போய் தேடுவாங்க, அங்கே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ரொம்ப ஆழமர மாதிரி போயிடும். இருக்கிற இடத்துல மூட்டை பூச்சியை நசுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ இந்த ஆப் வந்து எல்ஜிபிடி மக்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. சிமிலர்லி இதில் இருக்கக்கூடிய சமுதாய விரோதிகளையும் பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இருக்கிற இடத்துல மூட்டை பூச்சியை நசுக்கிறது தான் புத்திசாலித்தனம், வீட்டை கொளுத்துறது புத்திசாலித்தனம் இல்லைங்கிறதே நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஃபைனலாக என்னோட அப்சர்வேஷன்ஸை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். அருணை பற்றி ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, எல்ஜிபிடி ரிலேட்டடாக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, தயவு செஞ்சு என்ஜிஓஸ் அமைப்புகளையும் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் எவ்வளோ பேரும் இருக்காங்க எங்கள் சமுதாய மக்களில், அவ்வளோ அமைப்புகள் தமிழக அரசோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள அழைச்சி அவங்களோட ஒப்பீனியனும் கேளுங்க. நீங்கள் தன்னிச்சையாக ஒரு டிசிஷன் எடுக்காங்க, இட்ஸ் நாட் அக்செப்டபிள். அண்ட் இது உண்மையாகவே கொஞ்சம் காயப்படுத்துது எங்கள் கம்யூனிட்டி மக்களையும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அருண் ஐபிஎஸ் சார் நீங்கள் லெட்டர் அனுப்பிட்டீங்க, பரிந்துரை கடிதம். யூடியூப்பில் பல சேனல்கள்
சேனல்களில் எல்ஜிபிடி மக்களையும் எவ்வளோ தவறாக பேசுகிறாங்க தெரியுமா? உங்களுடைய கடிதத்துக்கு அப்புறம் எல்ஜிபிடி மக்களையும் தவறாக பேசுகிறாங்க. ஸோ ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட்? எங்களை எவ்வளோ கண்ணியமாக பேசணும், இவங்களை சமுதாயத்தில் எவ்வளோ அங்கீகரித்து சரிசமமாக நடத்தோன்ட்டு அவ்வளோ போராடிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த ரிட் பெட்டிஷன் 70 to 84 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் எழுதிட்டு இருக்கிற நீதிமன்றத்துடைய நகல் கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கா? இல்லை எங்களை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்ட்டு காவல்துறைக்கு ஏதாவது புரிதல் இருக்கான்ட்டு ஒரு ஐயம் இருக்குது. ஏன்னா ஒரு டாப் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கே எல்ஜிபிடி பற்றின புரிதல் இல்லாட்டு உங்கள் கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு எப்படி அந்த புரிதல் வரும்? ஸோ என்னோட ஃபைனல் அப்சர்வேஷன், அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு, அருண் சார் அவர்களுக்கு எல்ஜிபிடி பற்றின புரிதல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதா பார்க்குறேன். மேபி இல்லாமல் கூட இருக்கலாம். மேபி இந்த பரிந்துரை கடிதம் வந்துட்டு எல்ஜிபிடி மக்களுடைய வெறுப்புணர்வாகவும் இருக்கலாமோன்ட்டு எனக்கு ஒரு ஐயம் எழுது. அவர் உண்மையாகவே எல்ஜிபிடி மக்களை பற்றின புரிதல் கொஞ்சம் இருந்திருந்தால் கூட கொஞ்சம் யோசித்து பண்ணியிருப்பார், சமுதாய மக்களை அழைச்சி பேசியிருப்பார், நம்மளோட இன்புட்டையும் வாங்கியிருப்பார். பட் தன்னிச்சையாக அந்த லெட்டர் போனது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனவே இந்த லெட்டர் போனாலும் தமிழக அரசு இந்த விஷயத்தை ரொம்ப ப்ராட் மைண்டடாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா தமிழக அரசு எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன்லையும் பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை எல்ஜிபிடி மக்களை வரவழைச்சு அவங்க ஒப்பீனியன் கேட்டு தான் ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கிறாங்க. தன்னிச்சையாக எந்த டிசிஷன் எடுக்கலை. சிமிலர்லி இவர் போட்ட லெட்டர் கூட, அருண் சார் போட்ட லெட்டர் கூட எல்லாரையும் அழைச்சி ஒப்பீனியன் கேட்காம தமிழக அரசு எந்த டிசிஷனும் எடுக்காது. ஒர்ஸ்ட் கேஸில் 99% தமிழக அரசு பாசிட்டிவான டிசிஷன் தான் எடுக்கும். எல்ஜிபிடி மக்கள் ஃபேவராக தான் நடந்துக்குவாங்க. ஒர்ஸ்ட் கேஸில் நெகட்டிவாக நடக்கும்போது வேணால் நீதிமன்றத்தோட கதவை தட்டலாம். ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நீதிமன்றத்தோட கதவை தட்டி வின் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் நீதிமன்றத்தோட கதவையும் தட்டலாம் சொல்லிக்கிறேன். ஃபைனலாக அருண் ஐபிஎஸ் அவர்கள்ட்ட நம்ம கேட்டிருக்கோம், இந்த லெட்டரை நீங்கள் விட்ரா பண்ணணும், ப்ளஸ் ஒரு ரெப்ரசன்டேஷன் எங்கள் சமுதாய மக்கள் கொடுங்க, நாங்களும் அந்த பிரச்சனையை வந்து பேசணும் அண்ட் சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஆப்பை தடை பண்ணுறதுக்கு பதிலாக என்னென்ன சொல்யூஷன் நீங்கள் எடுக்கணும், என்னென்ன மெஷர் நீங்கள் எடுக்கணுங்கிற அந்த டீட்டெயில்டு இந்த உங்கள் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு தனியாக ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷனை அவங்களுக்கு அனுப்பிவிட்டுருக்கோம். ஹோப்ஃபுல்லி நல்ல விஷயம் நடக்கும்னு நினைக்கிறோம். முக்கியமாக டாப் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ், ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். டாப் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எந்த ஒரு சின்ன டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் எல்ஜிபிடி தயவு செஞ்சு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அந்த அமைப்பை கூப்பிட்டு கேளுங்க. தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்ஜிபிடி மக்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி வர பல யூடியூப் வீடியோஸும் இந்த லெட்டர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க எல்ஜிபிடி மக்களே. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது, எஸ்பெஷலி ஃபார் டாப் பொசிஷனில் இருக்க ஆஃபீஸர்ஸ். ஸோ ஃபைனலாக சொல்லிவிட்டு இதை அகெயின் இது அருண் சாரையோ இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் காயப்படுத்த நோக்கத்தோடு பேசலை, எங்களோட வலி வேதனை மட்டும் தான் பதிவு பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் அவ்வளோ தூரம் நாங்கள் கடந்து வந்திருக்கோம் ஒவ்வொரு ஸ்பேஸாக. ஃபைனலாக கிரைண்டர் ஆப்புங்கிறது தன்னை ஒற்று இருக்கக்கூடிய நபரை பார்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப் மட்டும் தான். அதுக்குள்ளே போய் அவங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே நம்ம போய் டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்மா.